டிவிஎஸ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் பார்த்தீங்கன்னா, மிகவும் எதிர்பார்ப்ப உருவாக்கிய, அதே மாரி எதிர்ப்பையும் சந்திச்ச கமல்ஹாசன் சார் சிம்பு காம்போல வந்த தக் லைஃப். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். ஞாபகம் வச்சுக்க. கமல் சார், சிம்பு சார் இவங்க சேர்ந்து நடிச்ச இந்த படம் மாஸா இருந்துச்சா? ரசிகர்கள் எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சுச்சா? இல்ல பூர்த்தி செய்யலையா? அப்படின்றத ஒரு சின்ன சின்ன ஸ்பாயிலர் இல்லாம பியூரா என்னோட ஒப்பீனியனை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். முழுசா இந்த வீடியோவை கடைசி வரலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டே தான் தீரணும்னு சொன்ன கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கவே முடியாது. தப்பு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தக்கான ரிப்ளை கொடுத்த கமல் சாருக்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் கொடுத்த ரிப்ளை சூப்பரா இருந்துச்சு. படத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. படம் துவக்கத்திலேயே ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த படம் ஆரம்பிக்குது. கமல் சாரோட கேரக்டர் ஏன் இந்த மாதிரி வடிவானுச்சு, சிம்பு சார் ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டர் மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா சூப்பரா இந்த ஒரு காம்போவை கொண்டு போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டா, நீட்டா சிம்புவோட கேரக்டரும் சரி, நமக்கு கமல் சாரோட கேரக்டரும் சரி, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒரு 2 கேரக்டருமே சரி, இந்த படத்தோட ஒரு முதுகெலும்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் 2 பேருமே சூப்பரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ஆஃபீசர் கதாபாத்திரத்துல வந்த அசோக் செல்வன் கேரக்டர் ஆகட்டும், ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டர் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ணுது. அசோக் செல்வன் சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவரு நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா டெக்னிக்கலா இந்த படத்த பார்த்தோம்னா, மியூசிக் அடிச்சுக்கவே முடியாது. ஏ.ஆர். ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல பின்னி இருக்கிறாரு. ஸ்க்ரீன் பிரசன்டேஷனுக்கு தகுந்த மாரி அவரோட மியூசிக் எல்லாமே பக்காவா இருக்குது. பிஜிஎம்லாம் சூப்பரா போட்டிருக்கிறாரு. எனக்கு பர்சனலா ரொம்பவே அவரோட பிஜிஎம்லாம் பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல அவர் குடுத்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராவும், பேஸ் எஃபெக்ட்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரஹ்மான் சாரோட பிஜியும் சூப்பராவே இருந்துச்சு. மெயினா எனக்கு புடிச்சது, கமல் சாரோட அந்த ஸ்க்ரீன் சீன் ஆகட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிம்பு சாரோட ஸ்க்ரீன் சீன் ஆகட்டும், மெயினா த்ரிஷாவும், கமல் சாரும் பேசிக்கிறதாகட்டும், அந்த ஒரு கான்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி சிம்பு சாரும், கமல் சாரும் பேசிக்கிற சீன் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீனும் எனக்கு சூப்பராவே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விருமாண்டில வந்த அன்னலட்சுமியும், விருமாண்டி கேரக்டர் எப்படி ஒரு லவ்வ பகிர்ந்துக்கிட்டாங்களோ, அதே மாரி இந்த படத்துலயும் அந்த 2 கேரக்டரும் கமல் சாரும், இந்த மேடம் இந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு லவ்வ வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் சீன் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்னு சொல்லணும். படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, எல்லாருமே மைண்ட் வந்து அப்செட் ஆயிறக்கூடாது. படம் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ சொல்லிர்றேன். இப்போ வந்து நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்காலத்து ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்தது, நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்து பழகுனது, இந்த மாரி தான் ஸ்டோரி எல்லாமே இருந்துச்சு. சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நமக்கு இதுதான் நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. அடுத்த சீன்ல இது நடக்க போகுது. இது பண்ண போறாங்க. அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு கெஸ் பண்ணிறலாம் ஈஸியா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு பர்சனலா அப்படிதான் தெரிஞ்சுச்சு. கமல் சாரோட ஃபேன் ஆகட்டும், சிம்பு சாரோட ஃபேன் ஆகட்டும், எல்லாருமே படத்த பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. ஆனா, அந்த ஜெனரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த கொண்டாடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, படம் அந்த டோன்ல கிடையாது. ஒரு ஃபைட் ஆகட்டும், ஒரு மாஸ் சீன் ஆகட்டும், ஒரு சீக்வென்ஸ் பிரசன்டேஷன் பண்ற விதம், எல்லாமே பார்த்தீங்கன்னா, படம் வேற லெவல்ல போணுச்சு. ஆனா, ஒரு குடும்பத்த கவர் பண்ற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அந்த ஜர்னல் படம் இது கிடையாது. அதனால தான் இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸ கவர் பண்ணாதுன்னு நான் நெனைக்கிறேன். கமல் சாரும், சிம்பு சாரும் சேர்ந்து இந்த படத்த தூக்கி நிறுத்துறாங்க. அந்த அளவுக்கு இவங்கள 2 பேத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லணும் அப்டின்னா, எனக்கு கமல் சார் தான் சூப்பரா பண்ணாரு, சிம்பு சார் தான் சூப்பரா பண்ணாருன்னு என்னால சொல்லவே முடியல. 50 ஈக்குவலா 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல கொஞ்சம் இன்னும் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற சீன் பார்த்தீங்கன்னா, கெஸ்ஸிங் தான். ஈஸியா கெஸ் பண்ணிறலாம்.
அந்த அளவுக்கு இருந்தது மட்டும் தான் என்னோட பர்சனலா எனக்கு கொஞ்சம் பிடிக்காதது. ஆனா படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாஸான ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே இந்த படத்த கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபைட்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் வேற லெவலு. அந்த சிம்பு சாரும், கமல் சாரும் ஃபைட் பண்ற சீக்வென்ஸு, அந்த கேமரா ரொட்டேட் ஆயி நடக்கிற ஃபைட்டு எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அன்பரியும் மாஸ்டர் பின்னிட்டாங்க. அதுவும் சிம்பு கலக்கிட்டாரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. மணிரத்னம் சாரோட படம் மாரி இது தெரியாது. ஏன்னா, அவரோட படம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேற ஜர்னல்ல இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாரி தான் மாறுனாரு. நான் வந்து அவர தப்பா சொல்லல. கொஞ்சம் கொஞ்சம் இதான மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, பொன்னியின் செல்வன் 2 1 அதோட அதுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆனுச்சு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அப் ஆயிருக்கும்னு நம்ம நெனச்சோம். ஆனா ஒரு 70% தான் அது முடிஞ்சுச்சுன்னு தான் நான் நெனைக்கிறேன். மொத்தபடி படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் ஆக்டர்ஸும் சரி, கமர்ஷியல் ஆடியன்ஸும் சரி, ஒரு ஃபைட்ட எதிர்பார்க்கிற ஆடியன்ஸும் சரி, அவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எல்லாரும் மறக்காம கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பாருங்க. தியேட்டர்ல போய் படம் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட், அந்த பிஜிஎம், அந்த ஃபைட் எல்லாத்தையுமே உங்களால என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த அளவுக்கு படம் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ நான் குடுத்துட்டேன். இந்த படத்த நீங்க பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவ கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. நான் அத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். திருத்திக்கிறேன். என்னைய நான் திருத்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவ்யூலயும் சரி, அடுத்த நியூஸ்லயும் சரி, அடுத்த காமெடி வீடியோலயும் சரி, எல்லாத்துலயுமே பார்க்கலாம். பாய். வரட்டா